Hello all, this is Priyadeshni here. So இன்னைக்கான verbal ability classல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 2023 CUET question paper analysis தான் பார்க்க போறோம். எந்தெந்த மாதிரியான question கேட்டிருக்கு, அதுக்கு எது சரியான ஆன்சர், மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஏன் கிடையாது, இந்த மாதிரியான டீடைல்லாம் பார்க்கலாம். So let's start the class. First question, reading comprehension. Reading comprehension, it's an important topic. அண்ட் இதில் ஆல்ரெடி வேர்பல் எபிலிட்டி கிளாஸில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்தாலே இதை நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஜிஸ்ட் ரீடிங், இன்னொன்று டீட்டெயில் ரீடிங். ஜிஸ்ட் ரீடிங்னா என்ன, மேலோட்டமாக ரீட் பண்ணுறது. வேறஸ் டீட்டெயில் ரீடிங் இன்டெப்த்தாக ரீட் பண்ணி பார்க்குறது தான் டீட்டெயில் ரீடிங். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு லாங் பேசேஜ் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி 5 லைன்ஸாக பிரித்து ஒரு பேராகிராஃப் மாதிரி பண்ணியிருக்கேன். எதுக்காக இதை பண்ணியிருக்கேன்னா, ஒரு டைம் சேவிங்காக தான் இதை நான் பண்ணியிருக்கேன். இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இடியம் அண்ட் ஃப்ரேசஸ், ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ், இது எல்லாத்துக்குமே வொக்காபுலரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இங்கே நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 4 பேராவாக பிரிச்சிருக்கேன். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல் லைனையும் கடைசி லைனையும் ரீட் பண்ணி அது எதை பற்றி பேசுது அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும்ல. ஸோ அதை வச்சு நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை அப்ரோச் பண்ண போகிறோம். when things aren't going well we tend to think we are lacking in something. நிறைய விஷயங்கள் சரியாக போகலை அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, எதுலேயோ நம்ம பின்தங்கி இருக்கோம். லேக்கிங் இன் த சென்ஸ் பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். லாஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, we should first part with something before we look into acquire something else. This is a fundamental tenet of simple living. ஒரு மாதிரி ஒன்று போய்கிட்டே இருக்குது அண்ட் அதை நம்ம வேறு மாதிரி பண்ணணும், நம்ம வேறு மாதிரி அது மாறணும். ஒரே இதாக போகாமல் வேறு மாதிரி மாறினா தான் நம்ம அடைய வேண்டியதை நம்மளால் அடைய முடியும். இதுதான் ஒரு நிம்மதியான ஒரு சிம்பிளான வாழ்க்கைக்கு பேசிக் கொள்கை அப்படின்றத இங்கே லாஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃப் எதை பற்றி பேசிட்டுனா ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். செகண்ட், discard your attachments, let go of your assumption, reduce your possessions. discard your attachment அப்படின்னா, ஒரு பொருளின் மீதோ இல்லை ஒருவரின் மீதோ ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பீங்களா, அதை விட்டு கொஞ்சம் தள்ளி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. let go of your assumption, உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. reduce your possession அப்படின்னா, possession அப்படின்னா என்னென்னா, உங்கள்கிட்ட இருக்க திங்ஸு, மணி, அது மேலே ரொம்ப ஒரு ஈடுபாடு இல்லாமல் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, crying clears out whatever weight you were carrying in your heart, you feel energized to try again. ஒரு அழுகை வந்து உங்கள் மனசில் இருக்க பேர்டன் எல்லாம் குறைச்சிரும், உங்கள் ஹார்ட்டை வந்து லைட் ஆக்கிரும். ஒரு நல்ல அழுகைக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேரா, I have always felt that the Buddhist concept of the enlightened mind, the Japanese characters for which depict a clean mind, refers to this refreshment of the spirit. உங்களோட ஆத்மா வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கணும்னா உங்கள் மைண்ட் வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படின்றதான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, the act of discarding of detaching from mental and physical burdens from the baggage that weighs us down is extremely difficult. உங்களுக்கு ஃபிசிக்கல் பேர்டனை கொடுக்கக்கூடியது இல்லை மென்டல் இல்னஸை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் ஹேண்டில் பண்ணுறது இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். அது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான், பட் அதை பண்ணால் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பேரா, sometimes it can be accompanied by real pain as when we part with someone who's dear to us. ஒருத்தர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பீங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னா அவங்ககிட்ட தள்ளி வர்றது, பார்ட் வேணும், அவங்ககிட்ட தள்ளி வர்றது ஒரு கஷ்டமான விஷயம் தான், பட் அதை பண்ணால் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் விஷயம். யூ மஸ்ட் ஸ்டார்ட் பை டிஸ்கார்டிங் த மொமெண்ட் யூ டிட்டாச் அ நியூ அபண்டன்ஸ் வில் ஃப்ளோ இன் யுவர் லைஃப். அப்படி நீங்கள் டிட்டாச் ஆகிட்டீங்கன்னா ஒரு புதிய ஹாப்பினஸ் உங்கள் வாழ்க்கைக்கு வரும். இதுதான் இந்த பேராகிராஃபில் இருக்க லாஸ்ட் லைனும் ஃபர்ஸ்ட் லைனும் சொல்லியிருக்குது. நான் கொஸ்டின் பாருங்கள், அதை வச்சு நம்ம இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது இந்த பேராகிராஃப் தான் அப்படின்ற ஐடியா நமக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில் ரீடிங் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் டெனட் ஆஃப் சிம்பிள் லிவிங்? சிம்பிள் லிவிங்க்கு எது பேசிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் பார்த்தோம்ல, ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ரியலைசிங் தட் வி ஆர் லேக்கிங் இன் சம்திங் வராது, தப்பு. ஃபீலிங் எனர்ஜைஸ்ட் எவ்ரிடே, அதுவும் வராது, ஸோ இந்த ஆன்சரும் கிடையாது. the act of letting go, பேசிக்கான ஒரு சிம்பிள் வாழ்க்கைக்கு எது அடித்தளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the act of letting go, எல்லாத்தையும் விட்டுறது, டிட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதான கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். the act of attaining enlightenment, இதுவுமே தப்பு தான். ஸோ ஆப்ஷன் 3 தான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். இது உங்களுக்கு புரியுதா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு? டீட்டெயில் ரீடிங் பண்ணவே வேணாம், ஒரு ஜிஸ்ட் ரீடிங் பண்ணாலே உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிக்க முடியும். எதுக்கு டீட்டெயில் ரீடிங் வேணும்னா, கொஸ்டின் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கும்போது நமக்கு டீட்டெயில் ரீடிங் வேணும். அப்படி ஏதாவது வந்தால் நம்ம டீட்டெயில் ரீடிங் பண்ணிக்கலாம். செகண்ட் கொஸ்டின், which among the following give a similar context to the word part as used in the 4th paragraph of the passage? Okay, 4th paragraph பாருங்க. sometimes it can be accompanied by real pain as when we part. இந்த இடத்துல பார்ட் அப்படின்றது என்ன சொல்லியிருக்கோம், ஒருத்தர் மேலே நீங்கள் பாசமாக இருப்பீங்களா, அவங்ககிட்ட இருந்து தள்ளி வரது கஷ்டம், பட் அதை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும், ஏன்னா அவங்க உங்களுக்கு கஷ்டத்தையே கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்ல வர மீனிங். ஸோ இப்போ பாருங்கள் எது சரியான பதிலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, she is an essential part of the school. wrong, அப்படி ஒன்று நாங்கள் வரவே இல்லை. difficulties are part and parcel of life. பார்ட்ன்றதுக்கு இது சரியான மீனிங்காக வரல.
I'm going to take part in the competition. அப்படிங்க எதுவுமே மென்ஷன் ஆகலை. We must part our ways from the evil. இங்கே evil அப்படின்றது பேய் அப்படின்றதுக்கான மீனிங் கிடையாது. இங்கே evil அப்படின்றது எதை மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுதான் அந்த பர்சன் நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி அட்டாச்சாக இருப்பீங்க, அவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரியான மனிதர்களை தான் இங்கே evil அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா இதுதான் இங்கே சரியான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், which among the following provides similar meaning to the word discard as used in paragraph 5 of the passage? 5 பேசேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க, பட் நான் வந்து 4 பேசேஜாக சுருக்கிட்டேன். ஸோ இங்கே டிஸ்கார்ட் அப்படின்றதுக்கான மீனிங் கேட்டிருக்காங்க. டிட்டாச். டிஸ்கார்ட்னா என்ன? தள்ளி இருக்கிறது. ஸோ டிட்டாச் இங்கே சரியான பதிலாக இருக்கும். லெட் கோ, விட்டுறது, இதுவும் சரியான பதிலாக. டிரைவ்ட். டிரைவ்ட் அப்படின்னா என்ன? இந்த எட்டிமாலஜிலெலாம் படிச்சிருப்போம்ல, திஸ் வேர்ட் டிரைவ் ஃப்ரம் லத்தீன் லாங்குவேஜ், அதுலேருந்து பெறப்பட்டது. ஸோ இது இங்கே தப்பாக தான் வரும். டிஸ்அட்வான்டேஜ், இந்த மொபைல் ஃபோனோட டிஸ்அட்வான்டேஜ்லாம் சொல்ல அப்படின்னா தீமைகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுவுமே இங்கே வராது. ஸோ A and B தான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். அப்படி பார்த்தா ஆப்ஷன் 1 தான் இங்கே கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் கேன் பி த அப்ராப்ரியேட் டைட்டில் ஃபார் த பேசேஜ்? அந்த பேசேஜுக்கு கரெக்டான ஒரு டைட்டில் கொடுங்க. அப்ராப்ரியேட்னா சரியான ஒரு டைட்டில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிட்டாச்மெண்ட், அ கீ டு சிம்பிள் லிவிங், சரியான ஆன்சர். என்லைட்டன்மெண்ட் வராது. பர்டன்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் லைஃப், அப்படியும் இங்கே எதுவும் வரல. ஜாப்பனீஸ் வே டு இம்ப்ரூவ், அதுவும் இங்கே கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 தான் இங்கே சரியான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு த பேசேஜ் வாட் ஆர் த குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் கிரை? அந்த பேசேஜில் என்ன ஒரு குட் கிரைக்கு என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் பேரால தான் அவங்க கிரை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ இதை பாருங்கள். லிவிங் சிம்பிளி இஸ் ஆல்சோ அபவுட் டிஸ்கார்டிங் யுவர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் பர்டன்ஸ். இட் இஸ் அமேசிங் ஹவு ரெஃப்ரெஷ்ட் we can feel after a good cry. Crying cleans out whatever weight you were carrying in your heart. You feel energized to try again. ஸோ இதுதான் cry பற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். A good cry makes you feel light and energized. True. A good cry is a way of detaching and discarding the unpleasant. True. A good cry is a sign of weakness. உங்கள் வீக்னஸ்க்கு வந்து குட் cry ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. ஸோ இது வராது. A good cry makes you realize that crying is a waste of time. Cryன்றது waste of time நாங்கள் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஸோ வராது. A good cry is illusion in the path attaining enlightenment. வராது. அப்படி பார்த்தா AB தான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ட் எக்ஸ்பிரஷன். இந்த ஃப்ரேஸே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரேஸாக இருக்குல்ல, இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் வேர்ட் எக்ஸ்பிரஷன் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் விச் மீன்ஸ் ஃப்ரம் த வெரி பிகினிங். ஃப்ரம் த வெரி பிகினிங் அப்படின்றதுக்கான வேர்ட் எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. வேர்ட் எக்ஸ்பிரஷன்னா என்ன? இட் இஸ் சிமிலர் டு இடியம் அண்ட் ஃப்ரேசஸ். அதில் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், அதுக்கு மீனிங்ஸ் இருக்கும். அதுக்கு என்ன மீனிங் தெரிஞ்சாதான் நீ அந்த வேர்ட் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே we have 4 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் 1 add infinitum அப்படின்றது என்ன அப்படின்னா endlessly without limit, முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்கல, அந்த மாதிரியான இடங்களில் you can use add infinitum. The debate continued add infinitum without a conclusion. அந்த விவாதம் வந்து ஒரு முடிவில்லாமல் போய்கிட்டே இருந்தது, அந்த மாதிரியான இடங்களில் add infinitum அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ செகண்ட் ab initio அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த வெரி பிகினிங், ஆரம்பத்தில் இருந்தே, அதுக்கு தான் ab initio அப்படின்றது மீனிங். எக்ஸாம்பிள் பாருங்கள். The contract was considered void ab initio. void அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னா invalid, மதிப்பற்றது. void அப்படின்னா என்னது? மதிப்பற்றது. ஸோ அந்த கான்ட்ராக்ட் வந்து ஆரம்பத்துலேருந்தே மதிப்பில்லாமல் தான் இருக்குது அப்படின்றதான் இதற்கான மீனிங். நெக்ஸ்ட் அப்ரியர், முன்கூட்டியே அப்படின்னு சொல்ல, அதுதான் அப்ரியர் அப்படின்றதுக்கான மீனிங். He made a prior assumption without testing the machine. அந்த மெஷினை டெஸ்ட் பண்ணாமலே அவங்க முன்கூட்டியே அவங்க ஒரு அனுமானத்தை சொல்லிட்டாங்க. ஸோ முன்கூட்டியே அப்படின்ற மாதிரியான இடங்களில் யூ கேன் யூஸ் த டேர்ம் அப்ரியர். நெக்ஸ்ட் ad hoc, for a specific purpose or situation temporary. ஒன்று நடந்திருக்கும், அதுக்கு டெம்பரவரியாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம்ல, அந்த மாதிரியான இடங்களுக்கு யூ கேன் யூஸ் த டேர்ம் ad hoc. இப்போ ஃப்ளட் எல்லாம் வந்துச்சுல, ஸோ குரூப்பாக மனிதர்கள் சேர்ந்து சிலவங்க கிராசரிஸ் கொடுத்துருப்பாங்க, சிலவங்க வந்து ஃபுட்டு கொடுத்தாங்கல்ல, ஸோ டெம்பரவரியாக ஒன்றை உருவாக்கி ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரியான இடங்களில் யூ கேன் யூஸ் த டேர்ம் ad hoc. An ad hoc committee was formed to address the issue. ad hoc committee வந்து ஃபார்ம் பண்ணாங்க. எதுக்குன்னா அந்த இஷ்யூ என்ன அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க. டெம்பரவரியாக ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு ad hoc அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி பார்த்தா இங்கே ab initio அப்படின்றதா ஃப்ரம் த வெரி பிகினிங் அப்படின்றதுக்கான மீனிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் டு சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு டைரக்ட் ஸ்பீச். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் அது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்ன? நீங்கள் போர்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க, உங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே அதை நடத்தியிருப்பாங்க. ஸோ இந்நேரத்துக்கு உங்களுக்கு அது என்ன, அதுக்கான ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு பேசிக்கான டெஃபினிஷன் நான் கொடுக்குறேன். டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது என்ன? இப்போ நானும் என் ஃப்ரெண்டு சுமையாவும் பேசிகிட்டு இருக்கோம்ல, இது வந்து டைரக்ட் ஸ்பீச். பட் அவள் சொன்ன விஷயத்த சுமை இந்த மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்லி நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறல, காசிப் பண்ணுறல, சுமை இந்த மாதிரிலாம் சொன்னான், அது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். இதுதான் பேசிக்கான டெஃபினிஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்னன்னா,
The supervisor confirmed the office memo was an original one. சூப்பர்வைசர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த மெமோ வந்து ஒரிஜினல் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்றத இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ். இதை வந்து டைரெக்டாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன சென்டென்ஸ் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அசர்ட்டிவா, இம்பரேட்டிவா, இன்ட்ரகேட்டிவா, எக்ஸ்க்ளமேட்டிவ். இது ஒரு நார்மலான ஸ்டேட்மெண்ட். ஸோ அசர்ட்டிவ் சென்டென்ஸ். அண்ட் இது என்ன டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? வாஸ். வாஸ்னா என்ன? பாஸ்ட் டென்ஸ். ஸோ அது டைரக்ட் மாறும்போது எப்படி மாறும் அப்படின்னா ப்ரெசண்ட்டாக மாறும். இதுதான் ரூல். ஸோ த சூப்பர்வைசர் கன்ஃபார்ம்ட் அப்படின்றது இங்கே செட். கன்ஃபார்ம்டும் ரைட் தான், செட்டும் இங்கே சரியான பதில் தான். அண்ட் டைரக்ட் ஸ்பீச்னாலே பங்க்சுவேஷன் மார்க் தான் உங்கள் ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ கமா, ஓப்பன் கொட்டேஷன், தட் அப்படின்ற கன்ஜெக்ஷனை ரிமூவ் பண்ணணும். த ஆஃபீஸ் மெமோ, வாஸ்ன்றது இங்கே இஸ்ஸா மாறும். அண்ட் ஒரிஜினல் ஒன், க்ளோஸ் கொட்டேஷன் அண்ட் ஃபுல் ஸ்டாப். இதுதான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். ரூல்ஸ் அப்ளை பண்ணி பார்த்தேன். அண்ட் இன்னொரு டிப்பும் தரேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? த ஆஃபீஸ் மெமோ அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. இங்கே எல்லாமே பாருங்களேன், த ஆஃபீஸ் ஆர்டர், ஆர்டர், ஆர்டர் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இது உங்களுக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்க்ளமேட்ரி. சூஸ் த கரெக்ட் எக்ஸ்க்ளமேட்ரி ஃப்ரம் த ஃபாலோயிங் அசர்ட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன். அவங்களே ஒரு அசர்ட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன? ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதை வந்து எக்ஸ்க்ளமேட்ரியாக மாற்ற சொல்லியிருக்காங்க. எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ்னால் என்ன? A sentence which express emotions. அது என்ன எமோஷனாக வேணாலும் இருக்கலாம். ஹாப்பி எமோஷனாக இருக்கலாம், சேட் எமோஷனாக இருக்கலாம், சர்ப்ரைஸ் எமோஷனாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். உன்னோட உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் இட்ஸ் கால் எக்ஸ்க்ளமேட்ரி. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இட்ஸ் எ லவ்லி வெதர். வெதர் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லவ்லியாக இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்க அசர்ட்டிவ் சென்டென்ஸ். இது எக்ஸ்க்ளமேட்ரியாக மாற்றணும். வாட் அ லவ்லி வெதர் இட் இஸ். பா, வெதர் என்னமா இருக்குது அப்படின்றது இங்கே சரியான பதிலாக இருக்கும். வெதர் சீம்ஸ் டு பி லவ்லி. இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குல்ல. இட்ஸ் அ நார்மல் சென்டென்ஸ். இதில் எக்ஸ்க்ளமேட்ரியே இல்லை. ஸோ இது கிடையாது. ஹவு வெதர் இஸ் லவ்லி. ஹவு அப்படின்றது இங்கே சரியான WH கொஸ்டினாக இருக்காது. ஹவுன்றதை எதுக்கு யூஸ் பண்ணானா, ஹவு டெலிஷியஸ் த கேக் இஸ். இந்த ஃபுட் சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் ஹவு யூஸ் பண்ணலாம். ஸோ இது இங்கே சரியான பதிலாக இருக்காது. குட் வெதர் இஸ் லவ்லி. ஸ்ட்ரக்சரலாகவே இது தப்பு. ஸோ இங்கே ஆப்ஷன் 1 தான் சரியான பதிலாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ரேசல் வேர்ப். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் த மோஸ்ட் சூட்டபிள் ஃப்ரேசல் வேர்ப். The management decided to dash all upcoming meetings in the welfare of the employees. மேனேஜ்மெண்ட் வந்து முடிவெடுத்திருக்காங்க. ஏதோ மீட்டிங்கை பண்ணுறதன் மூலமாக எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அது நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. ஸோ மீட்டிங்ஸை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஸோ கால் அப், கால் ஆஃப், கால் ஆன், கால் இன், இதற்கான மீனிங்லாம் தெரிஞ்சால் தான் அது எது அங்கே சரியாக வரும் அப்படின்றத நமக்கு தெரியும். ஸோ அதற்கான மீனிங் நம்ம பார்த்துடலாம். கால் அப் அப்படின்றதுக்கான மீனிங் என்னென்னா, typically means to telephone someone or call someone. யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறதுக்கும் ஒருத்தரை கூப்பிடுறதுக்கும் நம்ம கால் அப் அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணலாம். The army called him up for military service. அவனை வந்து மிலிட்ரி சர்வீஸ்க்கு வரவழைச்சாங்க, கூப்பிட்டாங்க அப்படின்றதுக்கு நீங்கள் called him up அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், call on often means to ask someone to do something or to visit someone. ஒருத்தரை கூப்பிட்டு ஒன்று பண்ண சொல்கிறது, இல்லை ஒருத்தரை கூப்பிடுறது, அந்த மாதிரியான டேர்முக்கு நீங்கள் call on அப்படின்றத யூஸ் பண்ணலாம். The teacher called on Sarah to answer the question. டீச்சர் வந்து சாராவை கூப்பிட்டாங்க. எதுக்கு? ஆன்சர் த கொஸ்டின். அவளை வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்றதா இங்கே சரியான பதிலாக இருக்கும். நெக்ஸ்ட், கால் ஆஃப். கால் ஆஃப் மீன்ஸ் டு கேன்சல் சம்திங் தட் வாஸ் ஷெட்யூல்டு. ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ணுறதுக்கு நீங்கள் கால் ஆஃப் அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணலாம். They called off the picnic because it started raining. அவங்க வந்து பிக்னிக்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கேன்சல் அப்படின்ற மாதிரியான இடங்களில் நீங்கள் கால் ஆஃப் யூஸ் பண்ணலாம். கால் இன் மீன்ஸ் டு இன்வைட் சம்மன் டு கம் டு அ பிளேஸ் யூஸ்வலி ஃபார் கன்சல்டேஷன் ஆர் அசிஸ்டன்ஸ். கால் இன் அப்படின்றது ஒருத்தரை கூப்பிடுறது. எதுக்குன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு உதவி பெறுவதற்காக கூப்பிடுது. அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் கால் இன் அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணலாம். த மேனேஜர் கால்ட் இன் த டெக்னீஷியன் டு ரிப்பேர் த கம்ப்யூட்டர். மேனேஜர் வந்து டெக்னீஷியனை கூப்பிட்டாரு. எதுக்கு? அந்த கம்ப்யூட்டரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காருல. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் கால் இன் அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஃப்ரேசல் வெர்ப் தான். ஒவ்வொரு ஃப்ரேசல் வெர்க்குமே ஒரு மீனிங் இருக்கும். அந்த மீனிங் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு எது சரியான பதில் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ட்ரை டு யூஸ் ஆல் தீஸ் ஃப்ரேசல் வெர்ப் while you're talking with somebody. யார்ட்டையாவது பேசும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ இங்கே சரியான பதில் என்ன அப்படின்னா, the management decided to call off all upcoming meetings in the welfare of the employees. The management வந்து எல்லா மீட்டிங்குமே கேன்சல் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா எம்ப்ளாயிங்களோட நலன் கருதி அப்படின்றத இங்கே சொல்ல வர மீனிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், filling the blanks. Choose the correct determiner to fill in the blank of the following sentence. Determiner அப்படின்றது என்ன? ஒரு நவுனை குறித்து வரதான் determiner. அண்ட் நவுனோட கவுண்டை பற்றி சொல்லும். I have dash trustworthy friends. எனக்கு ஏதோ ஒரு டேஷ் வச்சு நிறைய ட்ரஸ்ட் நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் யூ ஹாவ் டிட்டர்மினன்ட்ஸ் லைக் ஈச், எனி, எவ்ரி, மெனி. இதை எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாலும் எது சரியான பதில்ன்றது நமக்கு கிடைக்கும். அதை பார்த்துடலாம். ஈச் used when referring to individual members of a group one by one. ஒரு குரூப்பில் இருக்க ஈச் அப்படின்னா ஒவ்வொருத்தர் அப்படின்றத அர்த்தம். ஸோ ஒரு குரூப்பில் இருக்க ஒவ்வொருத்தர் அப்படின்ற மாதிரியான இடங்களில் நீங்கள் ஈச் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஈச் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ் ஹேஸ் அ புக். கிளாஸில் இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் அந்த புக் இருக்கணும் அப்படின்றத எங்கள் சரியான பதில். ஈச் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னா ஒவ்வொருத்தர் அப்படின்றத எங்கள் மீனிங். எவ்ரி அப்படின்னா என்ன, எல்லாம் அப்படின்றதான் மீனிங். used when considering things as a whole rather than individually. மொத்தமாக சொல்கிறதுக்கு எவ்ரி அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். he goes to the gym every day. அவன் வந்து எல்லா நாளும் ஜிம் போனான் அப்படின்றதான் எங்கள் மீனிங். எனி அப்படின்னா ஏதாவது அப்படின்னு அர்த்தம். any is typically used in questions, negatives or conditional sentence. any அப்படின்றது கொஸ்டின் கேட்குறதுக்கு இல்லை நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு இல்லை கண்டிஷனல் கிளாஸஸ் இந்த மாதிரியான இடங்களில் எனி அப்படின்றத யூஸ் பண்ணலாம். எனினா ஏதாவது அப்படின்றதான் அர்த்தம். டு யூ ஹாவ் எனி ப்ராப்ளம், உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதுதான் இங்கே எக்ஸாம்பிள். மெனி, மெனி இஸ் யூஸ்டு வித் ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸ் இன் அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ் டு இண்டிகேட் அ லார்ஜ் நம்பர். மெனி வந்து ப்ளூரல் கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். he received many gifts, gifts plural and it is a countable noun, so many அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மச் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா uncountable noun, uncountable noun தான். how much rice do you have in your tiffin box? ரைஸ்ன்றது என்ன, uncountable noun. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் மச் யூஸ் பண்ணலாம். வேறஸ் கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு நீங்கள் மெனி தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஐ ஹாவ் டேஷ் ட்ரஸ்ட்வர்தி ஃப்ரெண்ட்ஸ். மெனி, எனக்கு நிறைய நம்பிக்கையான தோழர்கள் இருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்ல வர மீனிங். ஸோ மெனி அப்படின்றது தான் சரியான பதில். ஃப்ரெண்ட்ஸ் கவுண்டபிள் ப்ளூரல் நவுன். ஸோ மெனி தான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் டேக். சூஸ் த மோஸ்ட் சூட்டபிள் கொஸ்டின் டேக் ஃபார் த ஃபாலோயிங் ஃப்ரேஸ். கொஸ்டின் டேக் தான் கேட்கும். கொஸ்டின் டேக்னாலே உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எதில் இருக்குது, பாசிட்டிவ்ல இருந்தால் நெகட்டிவ் டேக், நெகட்டிவ்ல இருந்தால் பாசிட்டிவ் டேக், அதுக்கப்புறம் ஆக்சிலரி வெர்ப் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அண்ட் அதுக்கு கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணணும். இதுதான் பேசிக் 3 டு ஃப்ரேம் அ கொஸ்டின் டேக். ஸோ பார்த்துடலாம். இங்கே என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா தே வில் சால்வ் இட். இது என்னது, பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நம்ம நெகட்டிவ் டேக் தான் எடுக்கணும். வில் அப்படின்றத இங்கே ஆக்சிலரி வெர்ப், அது எப்படி மாறும் அப்படின்னா ஓன்ட் அப்படின்னு மாறும். அண்ட் தே தான் இங்கே சப்ஜெக்ட், ஸோ தே. ஸோ ஓன் தே அப்படின்றத இங்கே சரியான பதிலாக இருக்கும். ஹோமோனிம். சூஸ் த கரெக்ட் பேர் ஆஃப் ஹோமோனிம் டு கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஹோமோனிமில் பேசிக்காக 2 இருக்குது, ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோகிராஃப்ஸ். ஹோமோஃபோன்ஸ் அப்படின்றது என்னன்னா சேம் ப்ரனன்சியேஷன், டிஃப்ரெண்ட் மீனிங், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளார், ஃப்ளார். ப்ரனன்சியேஷன் சேமாக தான் இருக்குது, பட் ஸ்பெல்லிங் வேறு, மீனிங் வேறு. ஃப்ளார் அப்படின்றது என்ன, மாவு. இன்னொரு ஃப்ளார்ன்றது பூ. ரைட், ரைட், ரைட்னா ரைட் சைட், ரைட்னா எழுதுறது. ஸோ இதுதான் ஹோமோஃபோன்ஸுக்கு மீனிங் அண்ட் எக்ஸாம்பிள். வேறஸ் ஹோமோகிராஃப் அப்படின்றது என்னென்னா சேம் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் ப்ரனன்சியேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங். ஸ்பெல்லிங் பாருங்கள் சேமாக இருக்கும், பட் ப்ரனன்சியேஷன் வேறு, சென்டென்ஸ் பொறுத்து மீனிங்கும் மாறும். லீட் அப்படின்றது இந்த ஆஃபீஸ் டேர்ம்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் என்னோட லீட். கைட் பண்ணுற ஒரு பர்சன், இட்ஸ் கால் லீட். வேறஸ் லெட் அப்படின்றது ஒரு உலோகம், இட்ஸ் கால் லெட். அண்ட் விண்ட், காற்று. விண்ட் அப்படின்றது டர்ன் அப்படின்றதுக்கான மீனிங் வரும். ஸோ இதுதான் ஹோமோகிராஃப் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். மஸ்கிட்டோஸ் ஆர் த டேஷ் ஆஃப் மலேரியா. சூஸ் அ டேஷ் அக்கார்டிங் டு யுவர் குவாலிஃபிகேஷன். ஸோ கரியர்ஸ், கரியர் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஹோமோகிராஃபா ஹோமோஃபோனா? ஸோ இது என்னது அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ் அப்படின்றத எங்கள் ஆன்சர். ஸோ மீனிங் பார்த்துடலாம். கரியர்ஸ் ரெஃபர்ஸ் டு ஆர்கானிசம் லைக் மஸ்கிட்டோஸ் தட் டிரான்ஸ்மிட் டிசீஸ் சச் அஸ் மலேரியா. ஸோ கொசு வந்து மலேரியா மாதிரியான நோயை பரப்புது அப்படின்றத இங்கே கரியர்ஸ் அப்படின்றதுக்கான மீனிங். வேறஸ் கரியர் அப்படின்றது என்னன்னா, இப்போ நீ என்ன கரியர் சூஸ் பண்ண போகிற, டீச்சிங் கரியரா இல்லை டாக்டர் கரியரா அப்படிலாம் கேட்போல. ப்ரொஃபஷன் இஸ் கால் கரியர். ஸோ அப்படி பார்த்தா இங்கே சரியான ஆன்சர் 3 அப்படின்றத இங்கே சரியான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆன்டனிம். சூஸ் த கரெக்ட் ஆன்டனிம் ஆஃப் த வேர்ட் ட்விண்டில் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன். ட்விண்டில் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா கிராஜுவலி டிக்ரீஸ், குறைஞ்சிட்டே வருது இல்லை, அதுதான் ட்விண்டில் அப்படின்றதுக்கான மீனிங். டிம்னிஷ், அதுவும் குறைஞ்சிட்டே வர்றது தான் மீனிங். ஷ்ரிங்க் அப்படின்னா சுருங்குறதுன்னு சொல்லலாம், அதுதான் ஷ்ரிங்க். மோரோவர் சிமிலர் டு ட்விண்டில் தான். டிக்ரீஸ் குறைஞ்சிட்டே வர்றது. இன்க்ரீஸ் அதிகமாகிறது. ஸோ ஆன்டனிம் இன்க்ரீஸ் அப்படின்றத இங்கே சரியான பதிலாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அட்வர்ப். சூஸ் த சென்டென்ஸ் இன் விச் த அட்வர்ப் ஹாஸ் பீன் இன்கரெக்ட்லி யூஸ்ட். அட்வர்ப் சூஸ் பண்ணுங்கள், எந்த சென்டென்ஸில் அட்வர்ப் வந்து தப்பாக யூஸ் பண்ணியிருக்கோம் அதை கண்டுபிடிங்க அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. எப்போதுமே ஸோ கொஸ்டின்ஸை வந்து கரெக்டாக ரீட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். பேசிக்காக அட்வர்ப் அப்படின்னா என்ன, வேர்பை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் அட்வர்ப். வேர்பல் எபிலிட்டி கிளாஸில் அட்வர்ப்புக்கான வீடியோ இருக்குது, அதை பார்த்தாலே இதுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும்.
இப்போ சென்டென்ஸ் பார்த்துடலாம். He usually visits his parents on Fridays. அவன் எல்லா ஃப்ரைடேவும் அவங்க பேரண்ட்ஸை விசிட் பண்ண போவான் அப்படின்றத எங்கள் மீனிங். யூஸ்வலி எப்பொழுதுமே அப்படின்றத எங்கள் அட்வர்ப் நான் நீங்கள் சரியாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் நெவர் ஐ வில் see her again அப்படின்றதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஐ வில் நெவர் see her again அப்படின்றதான் நீங்கள் கரெக்டு. ஸோ இது ஸ்ட்ரக்சரலாகவே கரெக்டாக இல்லை. ஸோ இதுதான் எங்கள் சரியான பதிலாக இருக்கும். நெக்ஸ்ட்டும் பார்த்துலாம். நெய்தர் ஆஃப் us is going for the marriage. நம்மள யாருமே மேரேஜுக்கு போகலை. நெய்தர் அப்படின்றத எங்கள் அட்வர்ப் இங்கே சரியாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுவுமே இங்கே வராது. த சைல்ட் கிரைட் லவ்லி, அந்த குழந்தை வந்து கத்தி அழுதது. லவுட்லி அப்படின்றத எங்கள் அட்வர்ப் இங்கே சரியாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி பார்த்தா எங்கள் ஆப்ஷன் 2 தான் தப்பாக அட்வர்பை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், choose the option that contain the correct synonym of the word utility. utility அப்படின்றது என்ன அப்படின்னா யூஸ் பண்ண, சம்திங் டு யூஸ் அப்படின்றத யூட்டிலிட்டி அப்படின்றதுக்கான மீனிங். ஸோ இதுக்கு எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்னு பார்த்துடலாம். யூட்டிலிட்டி கரெக்ட், யூஸ்ஃபுல்னஸ் கரெக்ட். எஃபிகசி அப்படின்றது என்னென்னா சம்திங் இஸ் ரிலேட்டட் டு எஃபிஷியன்சி. ஸோ அதுவுமே இங்கே சரியான பதிலாக தான் இருக்கும். பெனிஃபிட் பயன்படுறது, ஸோ இதுவுமே கரெக்ட் தான். யூட்டிலிட்டி அண்ட் யூஸ்லெஸ்னஸ் பயன் இல்லாமல் இருக்குது. ஸோ இது வராது. யூஸ்லெஸ்னஸ் எஃபிகசி, ஸோ இங்கே இது இருக்கிறதுனால இந்த ஆப்ஷனுமே வராது. ஆஃப் யூஸ் வர்த், இதுவுமே சம்திங் ரிலேட்டட் டு யூஸ் தான். ஸோ ஏபிஇ அப்படின்றத இங்கே சரியான ஆப்ஷனாக இருக்கும். அப்படி பார்த்தா ஆப்ஷன் சி தான் இங்கே கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் த மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன். ஷில் சூஸ் நத்திங் எல்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் டேஷ். அவள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு எதுவுமே எடுத்துக்க மாட்டா ஃப்ரூட் சாலட் தவிர அப்படின்றத இங்கே சொல்ல வர மீனிங். அப்படி பார்த்தா எக்ஸப்ட் ஃப்ரூட் சாலட் அப்படின்றத இங்கே சரியான பதிலாக இருக்கும். ஏன் மற்ற ஆப்ஷன் கிடையாது அப்படின்றத பார்த்துலாம். ஷில் சூஸ் நத்திங் எல்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்லி ஃப்ரூட் சாலட். இங்கே நத்திங் எல்ஸ்ன்னு இருக்குது, இங்கே ஒன்லின்னு இருக்குது. ஸோ ரெண்டுமே கிராமட்டிக்கலாக ஒரே இதில் வராது. ஸோ இது கிடையாது. ஷில் சூஸ் நத்திங் எல்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் தேன் ஃப்ரூட் சாலட். தேன் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா கம்பேரிசனில் தான் தேன் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஷில் சூஸ் எக் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் தேன் ஃப்ரூட் சாலட். அவன் எக்கை தான் ஃப்ரூட் சாலட்டை காட்டிலும் விரும்புவா அப்படின்றது கரெக்ட். கம்பேரிசன் இருந்தால் தேன் யூஸ் பண்ணலாம், இங்கே இல்லை. ஸோ தேன் வராது. ஷில் சூஸ் நத்திங் எல்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஃப்ரூட் சாலட் ஸ்ட்ரக்சரலாகவே கரெக்டாக இல்லை. ஸோ இதுவும் வராது. எக்ஸப்ட் ஃப்ரூட் சாலட் அப்படின்றத இங்கே சரியான பதிலாக இருக்கும். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். சூஸ் த கரெக்ட் எக்ஸ்க்ளமேட்டரி ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் அசர்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. அவங்க வந்து ஒரு அசர்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. ராதிகா இஸ் அ வெரி ஃபைன் டான்சர். ராதிகா வந்து ஒரு நல்ல டான்சர் அப்படின்றத இங்கே அசர்டிவ் சென்டென்ஸ். இதை எப்படி நம்ம எக்ஸ்க்ளமேட்டரியாக மாற்ற போகிறோம் அப்படின்றதான் கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ பார்த்துடலாம். ஹவு ஃபைன் ராதிகா இஸ் அ டான்சர். ஹவு அப்படின்றது இங்கே சரியான யூசேஜாக இருக்காது. ஹவுன்றது முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுட் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஹவு அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஹவு அப்படின்றது சரியான யூசேஜாக இருக்காது. ஸோ ராங். வாட் ராதிகா இஸ் அ டான்சர், இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது அண்ட் இது எக்ஸ்பிரஷனே இல்லை இதில். அண்ட் இது ஸ்ட்ரக்சரலாகவுமே கரெக்டாக இல்லை. ஸோ இது கிடையாது. வாட் அ ஃபைன் டான்சர் ராதிகா இஸ். ராதிகா எந்த மாதிரியான டான்ஸர் தெரியுமா, அவள் சரியான டான்சர் அப்படின்னு சொல்லுவல்ல. ஸோ வாட் அ ஃபைன் டான்சர் ராதிகாஸ், இதுதான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். குட் ராதிகா இஸ் அ டான்சர், இதுவுமே இங்கே ஸ்ட்ரக்சரலாக கரெக்டாக இல்லை. ஸோ இதுவுமே இங்கே வராது. ஆப்ஷன் 3 தான் இங்கே சரியான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆன்டனிம்ஸ். மேட்ச் த வேர்ட்ஸ் இன் லிஸ்ட் 1 வித் ஆன்டனிம்ஸ் இன் லிஸ்ட் 2. இந்த வார்த்தைகளுக்கான எந்த ஆன்டனிம் சரியாக வரும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வார்த்தைகளுக்கான மீனிங் தெரிஞ்சால் அதுக்கு என்ன ஆன்டனிம் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பார்த்துடலாம். எவிடென்ட் அப்படின்னா என்ன, நீ தப்பு பண்ணது எவிடென்ட்டாக தெரியுது, பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லுவல, கிளியராக தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவல. எவிடென்ட்டாக என்ன, சம்திங் வெரி கிளியர். ஸோ அதுதான் எவிடென்ட்கான மீனிங். அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா அப்ஸ்கியூர். அப்ஸ்கியூர் அப்படின்னா என்ன, மறைஞ்சு. இங்கே ஆப்போசிட். வெல் அப்ஸ்கியூர் மீன்ஸ் அன்கிளியர் ஆர் ஹிடன் விச் ஆர் ஆப்போசிட். மறைஞ்சு இருக்குது, ஹிடன் அப்படின்னு சொல்லுவல. ஸோ அப்ஸ்கியூர் தான் இங்கே சரியான ஆன்சனமாக இருக்கும். கம்பேஷன். கம்பேஷன்னா என்னன்னா, கம்பேஷனாக நடந்துக்கும் அப்படின்னு பெரியவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களா, கைண்டாக நடந்துக்கும், பொலைட்டாக கைண்டாக நடந்துக்கும்னு சொல்லல. தட் இஸ் கால் கம்பேஷன். அதுக்கு ஆன்டனிம் என்ன அப்படின்னா க்ரூவல்ட்டி. க்ரூவல்ட்டினா என்னன்னா ரூடாக முரட்டுத்தனமாக நடந்துக்கும்ல, தட் இஸ் கால் க்ரூவல்ட்டி. ஸோ அதுக்கு ஆன்டனிம் வந்து க்ரூவல்ட்டி. நெக்ஸ்ட் லியோர் அப்படின்னா என்னன்னா சம்திங் டு அட்ராக்ட் அப்படின்றது தான் லியோர். த தீஃப் லியோர் த பேபி பை ஷோயிங் த கேண்டி. அந்த குழந்தைக்கு வந்து சாக்லேட் காட்டி அந்த தீஃப் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டா. லியோர்ட் அப்படின்றது என்னன்னா அட்ராக்ட் அப்படின்றது அர்த்தம். வேறஸ் ரிப்பல் அப்படின்றது என்ன மீனிங்னா டு புஷ் சம்திங், தள்ளி இருக்கிறது, தள்ளி விடுறது, இட்ஸ் கால் ரிப்பல். ஸோ அதுதான் இங்கே சரியான ஆன்சனமாக இருக்கும். நேட்டிவ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம கூட கலோக்கியெல்லாம் பேசும்போது சொல்லலை, நான் எங்கள் நேட்டிவ் போகிறேன், எங்கள் ஊர் அப்படின்னா நான், எங்கள் அம்மா அப்பா, எங்கள் தாத்தா எல்லாமே வாழ்ந்த ஒரு இடம் இருக்குல்ல, தட் இஸ் கால் நேட்டிவ். ஏலியன் அப்படின்றதுனா புதுசான ஒரு இடம், ஃபெமிலியர் இல்லாமல் இருக்குல்ல, தட் இஸ் கால் ஏலியன். ஸோ நேட்டிவ் அப்படின்றதுக்கு ஏலியன் தான் இங்கே சரியான ஆன்சனமாக இருக்கும். அப்படி பார்த்தா இங்கே என்ன ஆன்சர், எவிடென்ட் அப்படின்னா என்ன,
obscure. ஸோ இதுதான் இங்கே சரியான பதில். கம்பேஷன் அப்படின்றது cruelty, lure அப்படின்றது repel, native அப்படின்றது alien. ஸோ இங்கே எது சரியான பதிலாக இருக்குன்னா ஆப்ஷன் சி தான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், rearrange the sentences. Arrange the following parts of sentence into a meaningful sentence. ஸோ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா rearranging the sentenceல எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் சப்ஜெக்ட் பற்றி தான் பேசணும். அப்படி பார்த்தா இங்கே டி தான் சப்ஜெக்ட் பற்றி பேசியிருக்கு. when ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக் இந்த மாதிரி 2 மனுஷங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா they discovered the double helix structure. டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்கள் பயாலஜி புக்கில் பார்த்துருப்பீங்களா, இந்த டிஎன்ஏக்கு இந்த இப்படி ஒரு மாடல் வரல, அது அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்போனா 1953 தான் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் கண்டுபிடிச்சி அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா அதுதான் கொகரண்ட்டாக நெக்ஸ்ட் வருது. who'd have thought that 50 years later 50 வருஷத்துக்கு அப்புறம் the human genome project would complete its mapping of 99% of the human genome. இங்கே என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஜேம்ஸ் வாட்சனும் ஃப்ரான்சிஸ் கிரிக்ன்ற 2 மனுஷங்க வந்து டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் டிஎன்ஏவை 1953 கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இங்கே லாஜிக்கலான ஆர்டர். ஸோ அப்படி பார்த்தா இங்கே எது சரியான பதிலாக இருக்கும்னா ஆப்ஷன் 2 தான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். இன்னொரு டிப் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டி தான் இங்கே சென்டென்ஸ் பற்றி பேசியிருக்கு. டி தான் இங்கே ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வரும். அப்படி பார்த்தா ஆப்ஷன் 2வும் 4ம் தான் வருது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு டைம் சேவிங்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு டிப்பு இருக்குது, அதையும் பார்த்துருங்க. பியில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க, விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்? ஸோ லாஸ்ட்டில் பி வரும் அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்படி பார்த்தாலும் இங்கே ஆப்ஷன் 2 தான் சரியான பதில். இந்த டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக டைம் சேவிங்க்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த டிப்பெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன். சூஸ் த சென்டென்ஸ் தட் இஸ் இன் ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, இந்த ஃப்ரேஸே புதுசாக இருக்குது அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் நத்திங் பட் ஆக்டிவ் வாய்ஸ் இஸ் கால் ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரியான வித்தியாசமான வார்த்தைகள்லாம் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் பயப்படலாம் வேணாம், எல்லாமே நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். இந்த 4 சென்டென்ஸில் எது ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்நேரத்துக்கு உங்களுக்கு ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் அதோட ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் யூஆர் ஆல் கோன் அப்ரோச் யுவர் போர்டு எக்ஸாம், ரைட்? ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஒரு பேசிக்கான டெஃபினிஷன் நான் கொடுத்துறேன். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஆக்டிவ் வாய்ஸில் த சப்ஜெக்ட் ஹேஸ் டு டூ த ஆக்ஷன், வேரஸ் passive voiceல the subject receives an action. இதுதான் ஒரு பேசிக்கான differentiation between passive and active voice. ஸோ பார்த்துடலாம். why did Sheila jump over the wall? ஏன் வந்து ஷீலா சுவத்து மேலே தாண்டுனா இல்லை குதிச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது சரியாக தான் இருக்குது. இதுதான் இங்கே சரியான பதிலாகவும் இருக்கும். ஏன்னா ஷீலா அப்படின்றதான் சப்ஜெக்ட், அவள் தான் இங்கே ஜம்ப் அப்படின்ற ஆக்ஷனை பண்ணியிருக்கா. ஸோ இதுதான் இங்கே சரியான பதிலாக இருக்குது. ஏன் மற்ற ஆப்ஷன்லாம் இல்லை அப்படின்றதையும் பார்த்துடலாம். The mouse was first seen by Kastav. By அப்படின்ற ஆப்ஷன் வந்தாலும் அது passive voice தான். ஸோ ஈஸியாக எலிமினேட் பண்ணிடுங்க. இங்கேயும் by அப்படின்னு ஒன்று இருக்குது. Look, the page was torn by Sudeep. By அப்படின்றது இருக்குது. ஸோ இதுவுமே passive voice தான். ஸோ ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். தேர்ட் ஒன் பாருங்கள், a new shopping complex was built. was அப்படின்ற ஆக்சுவலி verb இருக்குது, built அப்படின்ற V3 ஃபார்ம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கன்சிடர் as a passive voice. ஸோ இதுவுமே இங்கே எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் 1 தான் இங்கே சரியான பதிலாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். சில டென்ஸ்லாம் வந்து உங்களால் பாசிவ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணவே முடியாது. அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். இந்த 4 டென்ஸ் வந்தால் உங்களால் அதை பாசிவ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரியான கேள்விகள் வராது. பட் கேட்டால் நீங்கள் பயப்படாமல் கரெக்டான பதிலை இது கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்றதுக்கான ஆப்ஷன் நீங்கள் கரெக்டாக டிக் பண்ணணும். ஸோ இன்றைக்கி அரௌண்ட் 30 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்க்கும்பொழுது யூ வில் பி ஹேவிங் கொஸ்டின் பேப்பர் இன் யோர் ஹேண்ட். ஸோ இங்கே கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டின் தான் இங்கே நான் கொஸ்டின் நம்பராகவும் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாலும் நான் கொஸ்டின் நம்பர் மாற்றி போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நிறைய வேர்ட்ஸ், புது புது ஃப்ரேசஸ்லாம் பார்த்துருப்போம். இது எல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேற ஒரு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.